அடை மழையில் நனைந்து குளிரில் நடுங்கி பாரியின் மகளிரான அங்கவை சங்கவை இருந்த குடிலுக்கு வந்தாள் அவ்வை பிராட்டி. அவர்களிடமும் வேறு மாற்று உடை இல்லாத காரணத்தால் ஏற்கனவே தந்தை பாரியையும் அவனது பரம்பு மலையையும் இழந்து நின்றதனால் தம்மிடம் இருந்த நீல நிற சிற்றாடையை அவைக்கு ஈரத் துணிக்கு மாற்றாக பரிவுடன் கொடுத்தார்கள். பாரி என்னும் ஆட்டு இடையன் அவையின் ஆடையை பற்றி இழுத்து தன்னை விட்டு போகாமல் இரு என்று சொன்னான். பழையனூரில் வசித்த காரி எனும் குடியானவன் களை வெட்டும் போது அவையிடம் களை கொட்டு கொடுத்து களை வெட்ட சொன்னான். சேரமான் பெருமாள் நாயனார் கைலாயத்துக்கு போனபோது நீயும் உடன் வருகிறாயா என அழைத்தும் அன்பின் மிகுதியால். ஆனால் அந்த அன்பு இந்த நீல நிற சிற்றாடைக்கு இணையானது என்பது ஔவையாரின் பாடல். பேகனின் போர்வையும் பாரி மகளிர் நீல சிற்றாடையும் குளிர் போக்கவும் நனைந்த துணி மாற்றவும் கொடுக்கப்பட்டவை. ஆனால் பிற்காலத்தில் போர்த்தி கொள்ள சால்வை அணிவிப்பது சிறப்பு செய்தலின் அடையாளமாயிற்று.